எல்லாருக்கும் வணக்கங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் வரக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஐயப்பன் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் 2வது பாதம் கன்னியா ராசி தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்கள் ராசியாதிபதி புதனை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 9வது பார்வையை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவையும், சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனையும் தான் குரு பகவான் பார்க்கிறார். இது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் தர்றது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும், ஒரு வாய்ப்பு கொடுக்கும். வாய்ப்பு வந்தால் தானே நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அல்லது சாதிக்க முடியுமான்னு காட்ட முடியும் இல்லையா? எல்லா திறமையும் இருந்து சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துலையே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தார் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் அவங்க மேலே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தான் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏப்ரல் மாதத்தில் தரப்போகுது. ஆதாரம் என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளாரவே மாற்றம் வந்துடும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்ப்பதே சிறப்பு. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கிறார். அப்போது தொழில் நிமித்தமாக, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது. உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இது 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை. அதை விட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு தான் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் மாற்றம் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் நான் சொல்லலை, கேட்டுக்கிடுங்க. 6ஆம் தேதி புதன் பயிற்சி அடைகிறாரு உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில். சார் இது என்ன சார் ஆச்சரியம் இருக்குங்க. புதனும் குருவும் கிரக பரிவர்த்தனை. ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், நீச்சம் எல்லாத்த விட இந்த கிரக பரிவர்த்தனை யோகம்ன்றது மிகப்பெரிய பிராப்தம். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு, புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார், குருவுடைய வீட்டை சொந்த வீட்டை பார்க்கிறார். குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் புதனுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அருமையான நேரம் பார்த்துக்கிடுங்க. இந்த நேரத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமோ. ஏன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு இருக்கிறவங்க ஜாஸ்தி அப்படின்னா பகுத்தறிவு இருக்கிறவங்களும் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதமே இருக்காது. 10வது படிச்சிருப்பீங்க, 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. அப்போது பகுத்தறிவில் இருக்கிறவங்க 60% இருக்கிறீங்கன்னா, சரி, படிப்பறிவு இருக்கிறவங்க 60% இருக்கிறீங்கன்னா பகுத்தறிவு இருக்கிறவங்க 100% இருக்காங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருந்தால் கூட ஒரு தலைமை பொறுப்பில் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை விட்டுவிட்டு நான் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறேனுங்க, என் நிறுவனத்துக்கு நான் தான் தலைவராக இருக்கணும், நான் தான் ஓனராக இருக்கணும் அப்படின்ட்டு வெளியே சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமா மச்சான், ஏன் தாய் தகப்பனால் கூட மேலே வந்தவங்களை விட யாரும் இல்லாமல் மேலே சாதித்தவங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க ஏகப்பட்ட பேர். அப்போது இந்த 6ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதிக்குள்ளார சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுபஸ்தானத்தை பார்ப்பதும், தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில் இருக்கிறதும் மிகப்பெரிய வாய்ப்பு. நிறைய பேர் தொழிலதிபர் ஆக்கக்கூடிய நேரமையா இது. எழுதி வச்சுக்கோங்க. இது ஏப்ரல் மாதத்தில் இந்த பலன் நம்ம பார்க்குறோம். அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு 14ஆம் தேதி தானே தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் 1ஆம் தேதி.
நான் உங்களுக்கு 6ஆம் தேதியிலிருந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்கிற நேரம் 6ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார. அப்போது இந்த வருட பிறப்பில், இந்த தமிழ் வருட பிறப்பில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் அடுத்த வருடத்தில் 1 மடங்கு கிடையாதுங்க, 60 மடங்கு உங்களை வளர்ச்சி இருக்கும். பல பேரை தொழிலதிபராக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. சில பேருக்கு வாகன யோகம் கொடுக்கும். பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வாகனத்தில் தீராத ஒரு மோகம் இருக்கும். தனக்காகத்தான் செஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நான் சொகுசாக போகணும் சொகுசாக வரணுன்றதுக்காக செஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த சமுதாயத்துக்காக இது எனக்கு அவசியம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறீங்க. நான் பஸ்ஸில் கூட போயிட்டு வந்துடுவேனுங்க, ஆனால் என் வேலைக்கு நான் இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி வண்டியில் நான் போனால் தான் மதிப்பு. இன்றைக்கி ஒரு காலத்தில் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. பார்த்துக்கிடுங்க, ஆள் கால் ஆடை முக்கால். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% அப்படி தான் இருக்கும். ஒரு அரசியல் துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சினிமா துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும். அப்போது அவங்களை கேட்டிங்கன்னா, ஐயா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்காக நான் செஞ்சுக்கிடலை, எனக்கு வேறு வழி இல்லை, இந்த இடத்துல நான் இருக்கேன், இப்படி இருந்தால் தான் சரி அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த நேரத்துலலாம் நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஒரு 4 வீலர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும், இல்லை ஒரு மனம் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும், இல்லை தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரப்போகுது. சார் அதெல்லாம் வேணாம், எனக்கு பண பிரச்சனை நீங்காதான், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகளாக இருக்கும். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அது ஒன்று இல்லைனா தான் ஆச்சரியம். வசதி வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கோ அதை விட இந்த கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மகர ராசியில் பிறந்தவங்களோ கன்னி ராசியில் பிறந்தவங்களோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் மேச ராசியில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்குள்ளார அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க, அவ்வளோ ஒரு அன்யோன்யமாக இருப்பாங்க. பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும். அந்த 60 வயசு 70 வயசில் கூட அந்த தம்பதிகளாக ஒரு காய்கறி கடைக்க போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், அப்படியே ஒரு தம்பதிகளாக 2 பேரும் போயிட்டு வருவாங்க. அந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, வாழ்வாதாரத்தில் எந்த சங்கடம் இருக்காது. கடவுள் புண்ணியத்தில் பெரிய லெவலில் சம்பாதிச்சு விடுவீங்க. ஆனால் அந்த வாழ்க்கை அப்படின்ற பட்சத்தில் வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும். ஆணாக நீங்கள் இருந்தால் உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, பெண்ணாக நீங்கள் இருந்தால் உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு இதுதான். இந்த நேரத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அந்த மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். முதல்ல உங்களை நீங்கள் உயர்த்திக்கோங்க. உங்களை சார்ந்தவங்க கிட்ட எப்போ வேணாலும் நீங்கள் நல்லவங்க நிரூபிச்சுக்கிடலாம். உங்களை நீங்கள் உயர்த்திக்கிடுங்க. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களை உசுப்பேற்றுறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. கடவுள் பொதுவாக சொல்கிறேன், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இது தானுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிலருக்கு மாற்றத்தை கொடுக்கும். 6ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. 30ஆம் தேதி வரைக்கும் வராது. 6லேருந்து 23ன்றதை விட 26ஆம் தேதி, ஏன்னா புதனுக்கு 20 நாள் தானே ஒரு பாவகத்தில் இருக்கக்கூடியது. அப்போ நமக்கு அந்த 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 20 நாள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு 26ஆம் தேதி வரை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ சின்ன லெவலில் ஒரு தள்ளு வண்டி வச்சுருக்கிறேனுங்க, அதில் சின்ன லெவல் டிஃபன் கடை வச்சுருக்கிறேனுங்கன்னா ஒரு கடகண்ணி எடுங்க. ஒரு 4 பேர் வச்சு வேலை செய்கிற அளவுக்கு இருக்கிறேனுங்க, ஒரு 10 பேருக்கு வேலைக்கு வைங்க. ஐயா தொழில் ரீதியாக முயற்சி பண்ணால் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இல்லை நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 6ஆம் தேதியிலிருந்து அந்த நிறுவனத்திலேருந்து வேறு நிறுவனத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் மீண்டும் வர்றதுக்கு ஒரு 12 வருஷம் ஆகும். சார் உண்மையா சார், சாத்தியமா சார்? நிச்சயமாக உண்மைதானுங்க. ஏன்னா புதன் மீண்டும் உங்களுக்கு ராசிக்கு 10வது பாவகத்துக்கு நீச்சம் அடைகிறாரு. நீச்சம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, சூரிய பகவானோடு இருக்கும்போது புதனாதித்ய யோகம். சூரியனும் நமக்கு புதனாதித்ய யோகம், சூரியனும் செவ்வாவும் சேர்றதுனால சூரிய மங்கள யோகம். தொழில் ஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம்லாம் வர்றது மிகப்பெரிய வாய்ப்பு தானே.
இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் யார்? 6க்குடைய கிரகம் அவர் தான். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாவும் அவர் தானே, லாபஸ்தானாதிபதி அவர் தானே. அப்போது நமக்கு தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட சேரும்போது சூரிய மங்கள யோகம். ஏற்கனவே கிரக பரிவர்த்தனை, சூரியனும் புதனும் நமக்கு குருவும் கிரக பரிவர்த்தனை. சூரியனும் செவ்வாவும் சேரும்போது சூரிய மங்கள யோகம், சூரியனும் புதனும் சேரும்போது புதனாதித்ய யோகம். 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 டைம் நல்லா இருக்குது, 100% நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். அந்த 14ஆம் தேதியிலிருந்து 26 தேதி வரை ஒரு 80% நல்லா இருக்குது. ஆக இந்த மிதுன ராசிக்காரங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் தானுங்க. நிறைய பேர் தொழிலதிபர் ஆக்கக்கூடிய காலகட்டம் இது தானுங்க. ஆக மிதுன ராசியில் பிறந்தவங்க தயவு செய்து முயற்சி பண்ணி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு சுக்கிரன், அவரு கூட 20ஆம் தேதி வரைக்கும் பலமாக இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவும் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நான் வாய்க்கு வரதெல்லாமே சொல்கிறார் இவர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சத்தியமாக அந்த தப்பு பண்ண மாட்டேடுங்க. அது பாவம். அந்த பாவமெல்லாம் எனக்கு வேண்டாம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி குழந்தை பாக்கியத்துக்கு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன், அதாவது துலாம். மிதுன ராசியிலேருந்து 5வது கட்டம், 5வது கட்டத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருந்து, அதாவது செவ்வாவுடைய வீட்டில் இருந்து புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தை பார்க்க, புத்திரகாரகன் குரு அவரும் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளார கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. பல நாள் ஆகுது, பல வருஷம் ஆகுது, இதுக்காக பார்க்காத வைத்தியம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் கிடையாது, கேட்ட ஜோசியம் எல்லாம் பொய்யாயிடுச்சு, செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கும்பிட்ட சாமி எல்லாம் கல்லாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தும். சார் இது சாத்தியமா சார்? கை கொடுத்தா மீளலாம், வார்த்தை கொடுத்தா மீள முடியாது. நடக்கும். நடக்கலைன்னா அடுத்த மாதம் என் வீடியோவை பார்க்காதீங்க. சேலஞ்சாக சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேன். இந்த விஷயம் நடக்கும். நடக்கும்ன்ற எண்ணம் இருந்து முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையே நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், முக்கியமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். சரியா? அதே மாதிரி நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேனுங்க, ஒரு மனுஷனுடைய முழுமையான ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி கொடுத்துட்ருக்கிறேனுங்க அப்படின்ட்டு இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த புத்தகம் செய்து கொடுக்க போகிறேனுங்க. இது பார்த்திங்கன்னா 115 பேப்பர் இருக்கும். ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலனை அற்புதமாக எழுதி கொடுத்து விடுவனுங்க, எல்லாமே கையில். இது புலிப்பாணி சித்திர ஐயாவுடைய வழியில், அதாவது அவர் ஒரு வாசகம் சொல்லுவார், ஒரு பலன் சொல்லுவாருன்னா, இல்லேலில் கருணாகன் ஏற இடுக்கன் பலதார மோகன். இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு ஒரு கவி சொல்லி பலன் சொல்லியிருப்பார். அந்த அடிப்படையில் தான் இந்த சாதக புத்தகம் செய்து கொடுத்துட்ருக்குறேனுங்க. தசாபுத்தி பலன், நட்சத்திர பலன், ராசி பலன், லக்ன பலன், அந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 9 கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகம் இருக்குது, அதுக்கு என்ன பலன், முழுமையாக அவங்க வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய பலனை அற்புதமான முறையில் இந்த சாதக புத்தகத்தில் எழுதி தரணுங்க. இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.